வணக்கம், நான் மதுரை செல்வன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, நகரத்தார் வாழ்கிற செட்டிநாடு ஏரியாவான கோட்டையூரில் இருக்கோம். அவங்களோட ஒரு பழமையான 100 வருட ஒரு பழமையான கட்டிடக்கலைக்குள்ளே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதை உங்களுக்காக பிரத்யேகமாக அங்கே உள்ள உபயோகப்படுத்தின தூண்கள், கட்டமைப்பு, பர்மா பில்லர்ஸு பற்றி சிறப்புகளை நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முதல் பாகத்தில் உள்ள வீடு பகுதி. இது ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப விண்டேஜ், ரொம்ப பழமையான ஒரு கட்டடக்கலை. அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கிறது அவ்வளவு குளுமையாக, ரொம்ப ரொம்ப கூலாக, ரொம்ப சில்லாக இருக்குது. அதுக்கு காரணம் அதோட ரூஃபிங், எஸ்பெஷலி வுட்டன் ரூஃபிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ஓடுகள், ரொம்ப பழமையான ஓடுகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே சாந்து தரை, அதே மாதிரி ஆத்தங்குடி டைல்ஸ், அந்த மாதிரி பல சிறப்புகளை நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். முழுவதுமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தூண்லாம் பர்மா தூண், பர்மாலேருந்து வரவழைக்கப்பட்டது. இப்போ கப்பலில் அந்த பில்லர்ஸ் கப்பல் இழுத்து கொண்டதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப அழகாகவும் ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் முழுமையாக நம்ம இங்கே இன்னும் இதை பற்றி பல டீட்டெயில்களை, இதோட சிறப்புகளையும் இன்னும் விவரமாக டீட்டெயிலாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது உள்ளுமுத்தம் 5 பூதங்கள் வரணுங்கிறக்காண்டி உள்ளுமுத்தம் பண்ணியிருக்காங்க. பஞ்சபூதங்களும் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஏன்னா பிரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இங்கே இருக்குது. இந்த பழமையான விண்டேஜ் ஃபேன் இன்றைக்கி வரைக்கும் அதை பிரித்து கலட்டுனது இல்லை. இன்றைக்கி வரைக்கும் அது அதே ஆப்ரேஷன்ஸில் இன்றைக்கி வரைக்கும் இயங்கிட்டு இருக்குது. இந்த தரமான பொருட்களை தயார் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு ஒரு சாட்சியாக இதை சொல்லலாம். இந்த ரெகுலேட்டரை பாருங்கள். இது ஆஃப் ஆன் சுவிட்சு. இதில் தான் தனியாக சுவிட்சு கிடையாது, ரெகுலேட்டர் தான் சுவிட்சும் ஆன் ஆஃப். 2 5 ஃபுல் ஸ்பீட் வச்சுட்டோன்னா இது இந்த ஃபேன் இந்த ஏசி போட்ட மாதிரியான எஃபெக்டை இந்த ரூமில். ஆமாம், கூலிங் அந்தளவுக்கு தருது இல்லை. கூலிங் நல்லா இருக்குது. ஹெவி கூலிங். மர வேலைப்பாடுகள் இருக்கிறதுனாலையும் மேலே இதுக்கு மேலே ஒரு தளம் இருக்குது. அது மேலே ஓட்டு இது கொட்டகையாக இருக்கிறதுனாலையும் இந்த கூலிங் இங்கே நல்லா மர ரூஃப்னாலே கூலிங் கிடைக்கும், நல்லா ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி இந்த பேஸ் சாந்து ஃப்ளோரிங் சாந்து தான், சாந்து தர தான். இதில் ஆக்சைடு, 2 ஆக்சைடு பூச்சிருக்காங்க. இந்த இது ஃபேன் ஆஃப் பண்ணி இது ஒரு மணி லெண்டிங் பிஸ்னஸ் நடத்துறதுக்கான இடமா இதை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அந்த மணி லெண்டிங் பிஸ்னஸ், பேங்கிங் தான். இதுக்கு இந்த அறைக்கு பேரே பட்டாள அறைன்னு சொல்லுவாங்க. பட்டாளங்கிற அறைங்கிறது இந்த திண்ணையோட கூடின அறையை பட்டாள அறைன்னு சொல்லுவாங்க. அந்த அறையில் தான் அவங்க தொழில் சம்பந்தமான வேலைகளை நடத்தியிருக்காங்க. பேங்கர்ஸ் சொல்லணும் இல்லையா, அந்த பேங்கிங் சம்மந்தமான ஒர்க்கை இங்கே நடத்தியிருக்காங்க. இந்த விண்டோ வழியாக அந்த பக்கம் கவுண்டர் மாதிரி வச்சு, அங்கேருந்து ஜுவல் லோன் வைக்க வர்றவங்க அவங்கெல்லாம் அங்கேருந்து கொடுக்குறதாகவும், இந்த பக்கம் வாங்கி எடை போட்டு அதுக்கான விலைகள் சொல்லி இங்கே வாங்குவாங்க. இந்த விண்டோவில் வாங்கி இங்கே லாக்கர் ரூமாக யூஸ் பண்ணி இந்த லாக்கரை வச்சு அந்த சேஃப்டி பண்ணி இன்னொன்று பக்கத்தில் சேஃபான ரூம். இது இந்த கட்டட இதிலே பார்த்தீங்கன்னா சேஃபஸ்ட் ரூம் இதாக இருக்கும். அதனால இதில் அதை ரொம்ப சேஃபாக வச்சுருப்பாங்க, லாக்கிங் சிஸ்டமோட. இது ஒரு பிஸ்னஸ் ரூமாக இருந்திருக்காங்க. பட்டாள அறைங்கிறதே ஒரு பிஸ்னஸ் ரூம். அப்போ பேங்கிங்க்கு தான், ஃபுல் பேங்கிங்கில் தான் இருந்திருக்கீங்க. மணி லெண்டிங், இன்னொன்று நகை ஜுவல் லோன் ஃபினான்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த அறையை பயன்படுத்தியிருக்காங்க. மிக அருமை. நன்றி ஐயா.